என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்ப்போம்னா ஒரு ஜாதக விளக்கத்தை பார்க்கணும். ஓகேங்களா? இது ஒரு ஆண் ஜாதகர். இந்த ஆண் ஜாதகர் பிறந்த தேதி 25/9/2006 2:50 AM. ஓகேங்களா? சென்னையில பிறந்திருக்காரு. ஓகேங்களா? லக்னம் 19 டிகிரி, சனி 26 டிகிரி, கேது 0.3 டிகிரி, சூரியன் 7 டிகிரி, செவ்வாய் 16 டிகிரி, புதன் 25, குரு 23, சந்திரன் 3, சுக்கிரன் 29 டிகிரி. ஓகேங்களா? இந்த ஜாதகம் கடக லக்னம், லக்னத்துல சனி, 7 சுக்கிரன், 3 செவ்வாய், புதன், கேது, சூரியன், 4 குரு, சந்திரன், 9 ராகு. ஓகேங்களா? அம்ச கட்டம் பாத்துங்க. அம்சத்துல தனுசு லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 2 கேது, 4 சனி, சூரியன், 6 தனுசு. அம்சத்துல ரிஷபத்துல குரு, மிதுனத்துல செவ்வாய், கடகத்துல ராகு, சிம்மத்துல புதன். இது அம்சக்கட்டம். ஓகேங்களா? இப்ப இவருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ராகு தசை, செவ்வாய் புத்தி 13/3/2025 இருந்து 1/4/2026 வரையும் இப்போ ராகு தசை செவ்வாய் புத்தி நடந்துருக்கு. இவர் என்ன படிச்சிருக்காரு, இப்ப படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடெக் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிடெக் ஏஐ படிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் என்ன என்கிட்ட கேள்வி 2 கேள்வி முன் வைத்தார். இப்போ நான் ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, என் ஜாதக ரீதியா ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எப்போ ஃபாரின் போகலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள வேலை கிடைக்குமா, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் என்னுடைய ஃபியூச்சர், ஐடி ஃபீல்ட்ல போலாமா, அது சூட்டபிளா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இது சம்பந்தமா தான் இந்த ஜாதகத்தை விளக்க போறோம். ஓகேங்களா? இப்ப படிச்சுட்டு இருக்காரு. இப்ப செவ்வாய் புத்தி முடிஞ்ச உடனே குரு தசை ஆரம்பிக்க போகுது. சரி, இப்ப இவரு ஃபாரின் போலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, ஃபாரின் போறதுக்கான ரூல் 8-12 சுபத்துவம். இப்ப இந்த ஜாதகத்துல குரு 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு, 5ஆம் பாரு 8ஆம் வீட்டை பாக்குறாரு, 9ஆம் பாரு 12ஆம் வீட்டை பாக்குறாரு, 8-12 சுபத்துவம். அதனால ஃபாரின் போறதுக்கு சான்சஸ் தான். குரு தசை வரும்போது குரு தசையே 8-12 இயங்கிறதுனால, குரு தசையிலேயே சரராசிலையும் இருக்கிறதுனால, 8-12 இயங்கனால குரு சரராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் ஃபாரின் அனுப்பும் அப்படின்ற முறையில இந்த குரு தசையே வெளிநாட்டுக்கு அனுப்பும். 8-12 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால 8-12 கனெக்ட் ஆகுறதுனால அதுவும் ஃபாரின் போறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால தாராளமா இவர் ஃபாரினுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு, அதை இவர் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? குரு தசைக்கு அப்புறம் வரக்கூடிய சனி தசையும் சரராசியில கடக வீட்டுல இருக்கிறதுனால சனி தசையும் ஃபாரின் போலாம், நல்ல சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் தசை 12ஆம் அதிபதி தசைன்றதுனால புதன் தசையும் இவரு ஃபாரின் போலாம். ஓகேங்களா? இந்த சுக்கிர தசை மட்டும் தான் ஸ்திர வீட்டுல இருக்கு. சுக்கிர தசை மட்டும் தான் இந்தியாவில இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த குரு தசை, சனி தசை சரராசியில் இருக்கிறதுனாலையும், புதன் 12ஆம் அதிபதி தசைன்றதுனாலையும், இந்த 3 தசையிலையும் அவர் ஃபாரின் சான்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரின் போகக்கூடிய ஜாதகம் அது, ஃபாரின் போலாம். இப்ப படிச்சுட்டு இருக்கிறதுனால படிப்பு முடிஞ்சவனே குருதசை சுயபுத்திரியா ஒரு படிப்பு முடிஞ்சா குருதசை சுயபுத்தி கடைசியில கூட ஃபாரின் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபாரின் போறதுக்கு நல்ல சான்சஸ் தான். அது அடுத்த கேள்வி என்ன கேட்டானா, நான் ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. புதன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு. இப்போ ஐடி ஃபீல்ட்னாக்கா இப்போ தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி கன்சல்டன்சி, இந்த மாதிரி நீங்க ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி போறீங்கன்னாக்கா புதன் உச்சமா இருக்கிறது அது ஒரு நல்ல அமைப்பு. ஓகேங்களா? அதனால ஐடி ஃபீல்டுக்கு இவரு சூஸ். அம்சத்திலையும் புதன் சிம்மத்துல இருக்கிறது, அம்சத்திலையும் புதன் சுபத்துமா தான் இருக்காரு. ஓகேங்களா? இப்ப இங்க புதன் உச்சமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, இவர் ஐடி ஃபீல்ட சூஸ் பண்ணலாம். சரி, வேற என்னென்னலாம் இந்த ஜாதகத்துல ஐடி ஃபீல்ட்ல போறதுக்கு சாதகமான அம்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறது. 3ஆம் வீடு தான் இந்த கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, கன்சல்டன்சி, ஐடி. இந்த 3ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறதுனால ஐடி ஃபீல்டுக்கு மோர் சான்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஐடி துறைக்கு காரகனான புதன் உச்சமா இருக்கிறது 2வது சான்ஸ். கன்னியே ஒரு சாப்ட்வேர், அந்த கன்னின்ற பாவகமே சாப்ட்வேர் பாவகன்றதுனால அந்த இடத்துல புதன் உச்சமா இருக்கிறதுனால அது ஒரு 3rd சான்ஸ். அதுக்கப்புறம் கால புருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்தை குரு பாக்குறாரு. அப்ப மிதுனம் சுபத்துவம், அப்ப அது இன்னொரு சான்ஸ். ஓகேங்களா? அந்த 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட தொழிலா இவருக்கு அமையும். அதுக்கான ரூல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ குருனுடைய பார்வை மிதுனத்தில் இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் சுபத்துவமா இருக்கு. அப்ப அந்த 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், கன்சல்டன்சி, ஐடி ஃபீல்டு சூட் ஆகும். 10ஆம் அதிபதியே 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். கடகலக்கிறதுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலை தரக்கூடிய 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு 3ஆம் பாவகம் தான் அதிகமா வலுத்து இருக்கு. அப்ப 3ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட தொழில் தான் கம்யூனிகேஷன், கன்சல்டன்சி, ஐடி, இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே இவருக்கு சூட் ஆகும்.
மூன்றாம் பாவகம் ஃபுல்லா மூன்றாம் பாவகம் தான். அதனால இவர் தாராளமா ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணுவார், தாராளமா போகலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த ஐடி ஃபீல்டுக்கான பாசிபிலிட்டிஸும் நல்லா இருக்கு. சரி, தனவரவுகள் எப்படி இருக்கும், நல்லா சம்பாதிப்பாரா அப்படின்னும் போது 11ஆம் அதிபதி 2ல இருக்கிறது, ஒரு 2ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கு. அப்ப தனன் மேன்மையை கொடுக்கும். 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்லது. அவர் 11ஆம் அதிபதியா இருக்கிறது 2, 9, 11 அமைப்புல 2, 11 கனெக்ட் ஆகுறதுனால தன விஷயங்கள மேன்மையா இருப்பாரு. தன விஷயங்கள் நல்ல அமைப்புல இவருக்கு வரும். ஃபியூச்சர்லயே இருக்கட்டும், இவர் தந்தை வழி அமைப்புல எந்த மாதிரி அமைப்புல இருந்தாலும் தன விஷயங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 2ஆம் வீடு வலுவா இருக்குது, சுக்கிரன் இருக்கிறதுனால வலுவடைஞ்சிருக்குது, 11ஆம் அதிபதியா இருக்கிறதுனால டபுள் வலுவடைஞ்சிருக்குது. அதனால தன விஷயங்கள் ஒரு நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்றத இதை காட்டுது. லக்னத்துல 8ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சனி இருக்குது, தவறு. ஓகேங்களா, நம்மளை கொஞ்சம் ஸ்லோ பண்ண வைக்கும், நம்மளை கொஞ்சம் குழப்பம் அடைய வைக்கும், நம்மளுடைய கான்பிடன்ட் லெவலை கொஞ்சம் குறைக்கும். ஆனா அதை ஈடுகடுத்து லக்னாதிபதி சந்திரன் வளர்பெரியாகி குரு சந்திரன் நெருக்கமா இருந்து சந்திரன் சுபத்துவமா இருந்ததுல லக்னத்தினுடைய வீக்னஸ சந்திரன் லக்னாதிபதி அதை சரி பண்றார். ஏன்னா லக்னாதிபதி சுபத்துவம். ஓகேங்களா, அதனால நல்ல அமைப்பு தான். லக்னம் வந்து சனி இருந்தாலும் லக்னாதிபதி சுபத்துவமா இருக்குது, ஒரு நல்ல அமைப்பு. அதனால இவர் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். ஓகேங்களா, சரி, இப்ப குருதசை சுய புத்தி முடிஞ்சிருச்சு, குருதசை சனி புத்தி இவருக்கு என்னங்க பண்ணும், அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்கறோம்னு வச்சுங்களேன். இப்ப குருதசை சனி புத்தி என்ன பண்ணும், குருதசை சுய புத்தி 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்ல அமைப்பு தான், வளர்வு சந்தனோட சேர்ந்துக்கிறார். ஓகே, 8 12 இயக்கத்தினால தூர நகர்தல் அமைப்புகள் நடக்கும். ஓகே, சனி புத்தியில என்ன பண்ணும், கடகலக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ இப்போ சப்போஸ் குரு புத்தி குருதசை சுய புத்திலே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ ஏதோ ஒரு வேலை ஜாப் கிடைச்சிருது அப்படி வச்சுக்கங்க, கிடைச்சிருது அப்படின்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி புத்தி வரும்போது சனியும் சரராசி இருக்கனால ஃபாரின்ல போயிட்டு இருக்கலாம். இவர் ஃபாரின் போயிட்டு அந்த தூர இடங்கள்ல சனி புத்தி வரும்போது ரொம்ப சனின்றத கடினமான ஒரு மன உளைச்சல, அட்டமாதிபதி அமைப்புல ஒரு மனக்கலக்கம், நம்மளால வேலையில சர்வைவல் பண்ண முடியாத அதிகமான ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ண வைப்பார். நம்ம கான்பிடன்ட் லெவல லக்னத்துல இருக்கிறதுனால கான்பிடன்ட் லெவல குறைப்பார். நம்மளால முடியல, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, இதுதான் சனி. இந்த சனி புத்தி வரும்போதெல்லாம் இதை ஃபீல் பண்ணுவார் அவர். சனி வந்து 3ஆம் சனி புத்தியில, குருதசை சனி புத்தியில, ஓகேங்களா, 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நம்ம முயற்சிகளை குறைக்க வைப்பார். கொஞ்சம் நம்ம ஹெவியா ஒரு 10 ஹவர்ஸ் நம்ம எஃபர்ட் போடுறோம்னா மற்ற நேரங்கள்ல அந்த டைம்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனை வந்து லாஸ் பண்ண வச்சு நம்ம முயற்சிகளை குறைக்க வைப்பார். சனி 7ஆம் இடத்தை பாக்குது, நண்பர்களால பிரச்சனை பண்ண வைப்பார். இது எல்லாம் சனி புத்தியில நண்பர்களால பிரச்சனை வரலாம். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால 7ஆம் அதிபதியாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால லவ்வர் அந்த மாதிரியான விஷயங்களால கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகி வேலையில சரியா செய்ய முடியாம ப்ரெஷர் ஆகலாம், வேலையில சிக்கல் வரலாம். இதுதான் சனி புத்தி. 7ஆம் இடத்தின் வழியா நண்பர்களாலேயோ இல்ல சனின்றதுனால தனக்கு கீழ் போஸ்டிங்ல இருக்கக்கூடிய வேலையாட்களால ப்ராப்ளம்ஸ் வரலாம். நமக்கே முயற்சி குறைவுபடலாம். லக்னத்துல இருக்கிறதுனால நம்ம கான்பிடன்ட் லெவலே குறையலாம், நம்மளே கொஞ்சம் குழப்ப மனநிலையில இருக்கலாம், சரியான டிசிஷன் எடுக்க முடியாத கொஞ்சம் ராங் டிசிஷன் போலாம். 10ஆம் வீட்டை பாக்குறதுனால சனி 10ஆம் வீட்டை பாக்குறதுனால நம்மளுடைய பட்டம் பதவி அதிகாரம் ப்ரொமோஷன் இதெல்லாம் தடைபடலாம். ஓகேங்களா, இந்த சனி புத்தியில இவ்வளவும் சனி சுபத்துவம் இல்லை, இவ்வளவும் நெகட்டிவா தான் நடக்கும். ஆனா இது லக்னாதிபதி சுபத்துவமா இருந்தால சர்வைவ் பண்ணி தான் ஆகணும். சர்வைவ் பண்ணா புதன் புத்தியில 3ஆம் அதிபதின்ற அமைப்புல நம்ம நல்ல பேர், நம்ம 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 பேருக்கு நற்பெயர் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் புதன் புத்தியில. அதுக்கான ப்ராப்ளம்ஸை சனி புத்தி தரத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி அந்த ஜாப்ல சர்வைவல் பண்ணா அடுத்துக்கடுத்து வரக்கூடிய புதன் புத்தியில நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் பாவகம் கீர்த்தி நற்பெயர். ஓகேங்களா, தொட்டது துளங்கிறது. ஓகேங்களா, நம்ம எதை ஸ்டார்ட் பண்றோமோ அது சக்சஸ் ஆகுது. இதுதான் 3ஆம் பாவகம். அந்த 3ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட புத்தி வர்றதுனால அது நடக்கும். ஆனா சனி புத்தியில ஒரு இதா எல்லா தசையிலும் சனி புத்தி, சனி தசை சுய புத்தி எல்லா தசையிலும் சனி புத்தி வரும்போதுதான் இதான் நடக்கும். 1, 3, 7, 10 இயங்கும். இது சம்பந்தப்பட்ட பாவகங்கள் வழியா நம்ம டல் அடிக்கும், நம்ம வளர்ச்சியை ஸ்லோ பண்ண வைக்கும். 1ஆம் பாவகம் நம்ம கான்பிடன்ட் லெவல், நம்மளுடைய உடல் ரீதியா இல்லைன்னா நோய் தொந்தரவுகள், இங்க லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால நோய் தொந்தரவுகள் வந்து கொடுக்கறது கொஞ்சம் கம்மி தான். நம்ம கான்பிடன்ட் லெவல்ல நம்ம கொஞ்சம் இப்ப சனி புத்தி வரும்போது இன்னொன்னாக்கா சனி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலையில. இப்ப 2 பேர் செய்யக்கூடிய வேலையை 3 பேர் செய்யக்கூடிய வேலையில நம்மளே நிறைய செய்யக்கூடிய மாதிரியான சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணும் சனி புத்தி.
அதை வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும். இல்லைங்க ரொம்ப ப்ரெஷரா இருக்கு அப்படி வேலையை விட்டுட்டாருன்னா சனி புத்தி வரைக்கும் அது வேலை கிடைக்காது. ஓகேங்களா, வேலை கிடைக்காது. அதுக்கப்புறம் புதன் புத்தியில தான் கிடைக்கும். இப்ப இதுதான் சனி புத்தியை ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேற வழியில. சரி, அதுக்கப்புறம் சனி தசையே வரப்போதே, அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஜாதகரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு தசையில நீங்க நல்லா சேவ் பண்ணிக்கணும். இப்ப குரு தசை வந்து ஒரு இன்கம் கொடுக்குதுன்னா அதே லெவல் இன்கம் கண்டிப்பா சனி தசை கொடுக்காது. இதுதான் யூசஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இப்ப இந்த ஜாதகர் வந்து குரு தசையில எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அந்த 16 வருஷத்துக்குள்ள சம்பாதிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா. சனி தசை இப்போ ஒரு 1 லேக் சம்பாதிக்கிறாருன்னா சனி தசை அவ்வளோ 1 லேக் தராது. அதுல 50% குறைச்சிடும். தனபாவங்கள் வலுவா இருக்கிறதுனால வேலை இல்லாமலாம் இருக்காது, காசு கொடுக்கும். ஆனா டல் அடிக்கும். நம்ம ப்ரொமோஷனை 10ஆம் இடத்த சனி தசை வந்தோடனே 10ஆம் இடத்தை தொடர்பு போறதுனால நம்முடைய பதவியை டீப்ரமோட் தான் பண்ணோம். ஓகேங்களா. அப்ப சனி தசையில வளர்ச்சிகள் குறைவாதான் இருக்குன்னு தெரியுது. அப்ப குரு தசையில நம்ம ஃபுல்லா சேவிங்ஸ்ல செலவுகளை குறைச்சி ஃபுல்லா சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டா இதனுடைய சேவிங்ஸ் இந்த தசைக்கு யூஸ் ஆகும். புதன் தசை நல்ல அமைப்புல இருக்கும். புதன் தசை தனாதிபதி சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால புதன் தசையில 10ஆம் அதிபதி ராஜயோகாதிபதி செவ்வாயினுடைய சேர்ந்து இருக்கிறதுனால புதன் தசை நல்லா இருக்கும். தனாதிபதி சூரியனோட சேர்ந்துக்கிறதுனால புதன் தசை ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சனி தசை கொஞ்சம் டல் அடிக்கும். அந்த அமைப்புகளை இந்த தசையில சேவிங்ஸ் அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணா இந்த தசை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். சனி தசை சுய புத்தி மற்ற புத்திகள்லாம் இருக்கும். ஆசிரியர் தசாநாதன் வலிமையான அமைப்புல நம்ம பாதியா இன்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தசை சேவிங்ஸ் ஆகும். இதை வச்சு இதுல ஹேண்டில் பண்ணா புதன் தசையில மறுபடியும் ஒரு சேஞ்ச் கிடைச்சி மறுபடியும் ஒரு வேற ஒரு லைன் கிடைச்சி இன்கம் கிடைக்கும் புதன் தசையில. காரணம் புதன் தனாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். ஓகேங்களா. இதுதான் இந்த ஜாதகம். அதுக்கப்புறம் சனி புத்திக்கு அப்புறம் புதன் புத்தி நல்லா தான் இருக்கும். ஆனா திருமண விஷயங்களும் பார்க்கும்போது புதன் புத்தியில பண்ண முடியாது, கேது புத்தியிலும் பண்ண முடியாது. சுக்கிர புத்தியில 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர புத்தியில உங்களுக்கு திருமணம் செய்துக்கலாம். அந்த குறிப்பிட்ட திருமண காலகட்டங்கள் வரும். திருமண காலகட்டம் வந்து 2034க்கு அப்புறம் சுக்கிர புத்தி வருது. ஓகேங்களா. அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 28 வயதுல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பார்க்கறதுனால 28 to 30 வயதுக்குள்ள சுக்கிர புத்தியில அவருக்கு திருமணம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் ஜாதகம். இந்த ஜாதகரை வந்து ஐடி ஃபீல்டுக்கும் போய்க்கலாம். அதே மாதிரி அந்த சனி புத்தியில மட்டும் எப்படி அவரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த ஜாதகத்தை நான் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. இது மாதிரி தான் நான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா சனி புத்தி வராம இருக்காது, வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணலாம். சப்போஸ் வேலை இல்லாத பிரச்சனை பண்ணலாம், வேலை வந்துட்டா அது கொஞ்சம் நம்ம ஒர்க் பிரச்சனை இருக்கும், நம்ம வேலையில விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி நம்ம மனையிலேயே கிரியேட் பண்ணோம். அது நம்மளாலேயும் இருக்கலாம், லக்னத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சி குறைவா இருக்கிறதுனாலே நம்ம எஃபோர்ட் போடாதனாலையும் நம்ம வேலையை விட்டு நம்ம நீக்கப்படலாம். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நண்பர்களாலேயும் இருக்கலாம், லவ்வர்னாலையும் நம்ம வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அதனாலே இருக்கலாம். 10ஆம் பாவத்தை பார்க்கறதுனால தொழில் பட்டம் பதவி ப்ரொமோஷன் கிடைக்காம ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்காம இருக்கும், அதிகமான முயற்சி குறைவான சம்பளத்துல. இதுதான் சனி. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம அந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். இப்படிதான் சனி புத்தியை நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்றத இந்த ஜாதகத்துக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.